ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம். இது இல்லைன்னா ஹிந்தியே உருப்படியா பேச முடியாது. அந்த மாதிரியான டாபிக் தான் பார்க்க போறோம். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, வினை சொற்கள், வேர்ப்ஸ். அதை தான் இன்னைக்கு கிளாஸ்ல கத்துக்க போறோம். இது இன்னைக்கு கிளாஸோட மட்டும் நிப்பாட்டாம 5 டேஸ் சீரீஸா நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இது ஏன் வினை சொற்கள் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். நாம ஹிந்தி பாஷையோ இல்ல வேற ஏதாவது ஒரு பாஷையோ எதுக்காக கத்துக்கிறோம்? ஒண்ணு, நம்ம ஏதோ ஒரு வேலைய சொல்றோம், அது அடுத்தவங்க செய்யணும்னு எதிர்பார்த்து நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்காக இந்த லாங்குவேஜை யூஸ் பண்றோம். இல்லையா, நாம பண்ற செயல்கள் என்ன அப்படிங்கறத அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்றோம். இப்ப ஹிந்தியை யூஸ் பண்றோம். இது எல்லாத்துலயுமே பாருங்களேன், அங்க ஒரு செயல் இருக்கும், அங்க ஒரு ஆக்ஷன் இருக்கும். நான் வர்றேன், போறேன், படிக்கிறேன், பார்க்கிறேன், சாப்பிடுறேன் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு எத்தனையோ செயல்கள் நம்ம செய்றோம். இல்ல செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள்ல நம்ம பலமுறை யூஸ் பண்ண வேண்டியது வந்துட்டே இருக்கும். இப்ப இத நம்ம தமிழ்ல கேட்டா ஈஸியா சொல்லிருவோம். ஆனா இதுக்கெல்லாம் ஹிந்தில என்ன வார்த்தை இருக்கு? இந்த செயலுக்கு ஹிந்தில என்ன வார்த்தை? இந்த செயலுக்கு என்ன வார்த்தை? அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் ஒரு வாக்கியத்தை நம்ம உருப்படியா கிரியேட் பண்ண முடியும். அதனால தான் சொன்னேன், இந்த வினைச்சொற்கள் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இதுக்காக நம்ம 5 டேஸ் சீரிஸ் ஒதுக்கியிருக்கோம். 5 தனித்தனி வீடியோஸ் வரப்போகுது. அதுல இன்னைக்கு நம்ம டே 1ல இருக்கோம். ஒவ்வொரு நாள் வீடியோலயும் 50 வினைச்சொற்கள், 50 வேர்ப்ஸ் உங்களுக்கு கவர் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கான வீடியோல 50 வினைச்சொற்கள் கத்துக்க போறீங்க. இந்த வினைச்சொற்கள் என்னதான் படிச்சாலும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றதுனால, ஒரு புது கேம் மூலமா நம்ம படிக்கிற வினைச்சொற்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க போறோம். இந்த கேம்ல நான் இருக்க போறதில்ல, நான் கேள்விகள் கேட்க போறதில்ல. நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் விளையாட போறீங்க. அது என்ன அப்படிங்கறத வீடியோ கடைசியில எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப வாங்க வேர்ப்ஸ் என்னென்ன அப்படிங்கறத ஈஸியா கத்துக்கலாம். 50 வினைச்சொற்கள்ல வினைச்சொல் ஆரம்பிக்கலாம். நீங்க முடிஞ்சா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எழுதி வச்சு படிக்கிறது இன்னுமே நல்லா இருக்கும். இல்லையா, 2வது ஆப்ஷன் வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு பார்த்து அதை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிறது. வார்த்தை வாங்குவது. வாங்குவது ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குறது. இத கரீதுனா அப்படின்னு சொல்லுவாங்க. கரீதுனா. இந்த வார்த்தைய கரீத் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுட்டா கூட போதும். எல்லா வார்த்தைகளிலுமே நான் கடைசியா அந்த நாங்கிற வார்த்தைய சேர்த்துதான் கொடுத்திருப்பேன். இது எப்படின்னா, எடுப்பது, கொடுப்பது, வாங்குவது, லாஸ்ட்ல தூ சேர்க்கிறோம் இல்லையா தமிழ்ல, அதே மாதிரி இங்க நான் சேர்ப்பாங்க. அந்த நான் இல்லாம படிக்கணும்னா கூட நீங்க படிச்சுக்கலாம். வாங்குவது கரீதுனா. வாங்குவது கரீதுனா. அடுத்தது எடுப்பது. இது எல்லாமே ஒரு பொருள்ல நீங்க மனசுல வச்சே படிங்க. ஒரு பொருளை எடுப்பது லேனா. எடுப்பது லேனா. கொண்டு வருவது லானா. கொண்டு வருவது லானா. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. லேனா அப்படிங்கிறது எடுப்பது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வருவது அப்படிங்கிறது லானா. லேனா, லானா. அடுத்தது பிடிப்பது. பிடிப்பது பக்கடுனா. பக்கடுனா. பிடிப்பது பக்கடுனா. எறிவது. ஒரு பொருளை தூக்கி போடுறது, தூக்கி எறியறது. இது ஃபேங்க்னா. ஃபேங்க்னா. எறிவது ஃபேங்க்னா. அடுத்தது ஒரு பொருளை உடைப்பது. தோடுனா. உடைப்பது தோடுனா. எல்லாமே உங்க கையில ஒரு பொருள் இருக்கிறதா ஞாபகம் வச்சுட்டு அந்த பொருளை ஏதோ ஒரு செயல்கள் செய்யற மாதிரியே ஞாபகம் வச்சுட்டே வாங்க, ஈஸியா இருக்கும். உடைப்பது தோடுனா. விற்பது. ஒரு பொருளை விற்பது. பேச்னா. விற்பது பேச்னா. பேச்னா. இதுவே ஒரு பொருளையோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்தையோ அனுப்புவது. பேஜ்னா. பேஜ்னா. பேச்னா அப்படிங்கிறது விற்பது. பேஜ்னா அப்படிங்கிறது அனுப்புவது. ஒரே மாதிரி தான் இருக்கும். அங்க சா சவுண்ட், இங்க ஜா சவுண்ட். பேச்னா, இங்க பேஜ்னா. அடுத்த வார்த்தை தொங்க விடுறது. இப்போ உங்க கையில ஒரு சட்டை இருக்குன்னா, அதை எடுத்துட்டு போய் ஹேங்கர்ல தொங்க விடுறீங்க இல்லையா, இத டாங்குனா அப்படின்னு சொல்லுவாங்க. டாங்குனா. தொங்க விடுவது டாங்குனா. அடுத்த வார்த்தை
வைப்பது. இதுவே அந்த சட்டைய உங்க பீரோல போய் வச்சிடுறீங்க அப்படின்னா அந்த செயல் ரக்னா. ரக்னா. தொங்க விடுறது டாங்னா, வைக்கிறது ரக்னா. அடுத்த வார்த்தை விடுவது. விடுறது சோடுனா. விடுவது சோடுனா. அடுத்த வார்த்தை ஒரு விஷயத்த உருவாக்குவது இல்ல செய்யறது. இதுக்கு ஹிந்தில பனானா. பனானா. உருவாக்குவது அல்லது செய்வது. பனானா. அடுத்தது வெட்டுவது. வெட்டுதல். இதுக்கு ஹிந்தில காட்னா. காட்னா. இது இங்கிலீஷ் வார்த்தை மாதிரியே இருக்கும். கட் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க காட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா வார்த்தைகளையுமே நோட் பண்ணிட்டே வாங்க. நாவ சேர்த்துட்டே வரும். நெக்ஸ்ட் அடிப்பது. மார்னா. அடிப்பது மார்னா. மார்னா. நெக்ஸ்ட் ஒன் எரிப்பது. தீய வச்சு எரிக்கிறது. ஜல்னா. எரிப்பது ஜல்னா. கட்டுறது. ஒரு பொருளை கயிறை வச்சு கட்டுறது. பாந்தனா. பாந்தனா. கட்டுவது பாந்தனா. மாற்றுவது. ஒரு பொருளை சேஞ்ச் பண்றது. பதல்னா. பதல்னா. மாற்றுவது பதல்னா. நெக்ஸ்ட் வேர்ட் ஆய்வு செய்வது இல்ல செக் பண்றது. இதுக்கெல்லாம் ஜாஞ்ச் கர்னா. ஜாஞ்ச் கர்னா. செக் பண்றது, ஆய்வு பண்றது, இதெல்லாம் ஜாஞ்ச் கர்னா. ஜாஞ்ச் கர்னா. சுத்தம் செய்வது சாஃப் கர்னா. சுத்தம் செய்வது சாஃப் கர்னா. இயக்குவது. இயக்குவது அப்படிங்கிறது அதாவது ஒரு இயந்திரத்தை இயக்குவது. ஒரு மெஷினை ஆப்ரேட் பண்றது இல்ல ஸ்டார்ட் பண்றது. இத சாலு கர்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெஷின் என்னவா வேணாலும் இருக்கலாம். வண்டியா இருந்தா கூட அது ஒரு மெஷின் தானே. சோ வண்டியை ஆன் பண்றது, ஸ்டார்ட் பண்றது இல்ல இயக்குவது அப்படிங்கிறது சாலு கர்னா. ஃபேன் இருக்கு, ஃபேனை ஆன் பண்றது அப்படின்னா சாலு கர்னா. இத புரியும்படி நீங்க எழுதணும்னா ஆன் பண்றதுன்னு கூட எழுதி வச்சுக்கோங்க. சாலு கர்னா. இதுவே அதே இயந்திரத்தை ஆஃப் பண்றது. சோ முடிக்கிறது இல்ல அத க்ளோஸ் பண்றது, ஆஃப் பண்றது இதுக்கு எல்லாத்துக்கும் பந்த் கர்னா. பந்த் கர்னா. ஒரு இயந்திரத்தை ஸ்டார்ட் பண்றதை என்ன சொல்றோம்? சாலு கர்னா. இதே அத ஆஃப் பண்றதை என்ன சொல்றோம்? பந்த் கர்னா. சாலு கர்னா, பந்த் கர்னா. அடுத்தது ஒரு வேலையவோ இல்ல ஒரு செயலையோ ஆரம்பிக்கிறது, ஆரம்பம் செய்வது. ஷுரு கர்னா. ஆரம்பிக்கிறது ஷுரு கர்னா. ஷுரு கர்னா. முடிப்பது பூரா கர்னா. முடிப்பது பூரா கர்னா. அதாவது கம்ப்ளீட் பண்றது, ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறது. அப்போ பூரா கர்னா அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். கதம் கர்னா அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். கதம் கர்னா அல்லது பூரா கர்னா முடிப்பது அப்படிங்கிற அர்த்தம். அடுத்த வார்த்தை திறப்பது. கதவை திறக்கிறது, கடையை திறக்கிறது. திறப்பது அப்படிங்கிறது கோல்னா. கோல்னா திறப்பது. அதோடைய ஆப்போசிட் க்ளோஸ் பண்றது, மூடுவது பந்த் கர்னா. கோல்னா திறப்பது, பந்த் கர்னா மூடுவது. பந்த் கர்னா. இதுக்கு முன்னாடி பந்த் கர்னா எங்க படிச்சோம்? ஆஃப் பண்றது. சோ ஒரு மெஷினை ஆஃப் பண்றதுக்கும் பந்த் கர்னா தான். ஒரு பொருளை மூடுறதுக்கும் பந்த் கர்னா தான். ஒரே வார்த்தை ரெண்டு அர்த்தங்கள். அடுத்த வார்த்தை தவிர்ப்பது. தவிர்ப்பது டால்னா. அவாய்ட் பண்றது. டால்னா. டால்னா. அடுத்த வார்த்தை பேரம் பேசுதல், பேரம் பேசுவது. பாவ் கர்னா. பாவ் கர்னா. பாவ்னாலே விலை. விலை பேசுறத பாவ் கர்னா அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் கவனித்துக் கொள்ளுதல். கவனித்துக் கொள்வது அதாவது கேர் பண்ணி பாத்துக்கிறது. இதை என்ன சொல்லலாம்னா தேக்பால் கர்னா. தேக்பால் கர்னா. இது பாத்துக்கிறது. அடுத்த வார்த்தை சேர்ப்பது. இதுக்கு
ஜோடுனா சேர்ப்பது, ஜோடுனா சேர்ப்பது, ஜோடுனா. அடுத்த வார்த்தை டிஸ்கஸ் பண்றது, கலந்துரையாடுவது. இதுக்கு சர்ச்சா கர்னா, சர்ச்சா கர்னா. சர்ச்சா அப்படின்னா கலந்துரையாடல். இதே கலந்துரையாடல் செய்வது அப்படிங்கிறது சர்ச்சா கர்னா, சர்ச்சா கர்னா. கீழே போடுறது, கிரானா. கீழே விட்டுறது, கீழே போட்டுறது, இதையெல்லாம் கிரானா அப்படின்னு சொல்லுவாங்க. கிரானா அப்படின்னா கீழே போடுறது. இதுவே கிர்னான்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது விழுவது, கீழே விழுந்துடுறது. ஒரு பையன் கீழே விழுந்துட்டான், இல்ல ஒரு பொருள் கீழே விழுந்துருச்சு. இந்த விழுகிறதா அந்த செயலை என்ன சொல்லணும்? கிர்னா அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வேர்ட் ஈரமாவது. ரொம்ப வெட்டாயிடுறது, ஈரமாகிறது வந்து பீக்னா அப்படின்னு சொல்லணும். பீக்னா ஈரமாவது. இதே உலர வைக்கிறது, காய வைக்கிறது. இது சுகானா, சுகானா. பீக்னா, சுகானா. பீக்னா அப்படிங்கிறது ஈரமாக்குறது, சுகானா அப்படிங்கிறது உலர வைக்கிறது. சம்பாதிப்பது, கமானா. சம்பாதிக்கிறது, கமானா. ஏர்ன் பண்றதுன்னு சொல்றோம், கமானா. செலவு செய்யறது, கர்ச் கர்னா, கர்ச் கர்னா. கர்ச்னா செலவு, கர்ச் அப்படிங்கிறது செலவு, கர்ச் கர்னா அப்படிங்கிறது செலவு செய்வது, கர்ச் கர்னா. வீணாக்குறது, அதாவது செலவு செய்யறது வேற, வீணாக்குறது வேற. எந்த ஒரு பொருளையுமே வீணாக்குவது அப்படின்னா பர்பாத் கர்னா, பர்பாத் கர்னா. பர்பாத் அப்படின்னா வீணாக்குவது, பர்பாத் கர்னா. உள்ள போறது, அந்தர் ஜானா. உள்ள போறது, அந்தர் ஜானா. ஜென்ரலாவே போவது அப்படிங்கிறது ஜானா, உள்ளே போவது அந்தர் ஜானா. வெளியே வருவது பாஹர் ஆனா, வெளியே வருவது பாஹர் ஆனா. அதிகரிப்பது, இன்க்ரீஸ் ஆகிறது, படானா. இன்க்ரீஸ் பண்றது, படானா. அதிகரிக்க செய்வது, இதுதான் படானா. இதே மாதிரி பட்னான்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது வளர்வது இல்ல அதிகம் ஆகுவது. இப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லல, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றோம். இதோட விலை உயர்கிறது அப்படின்னு சொல்றோம். அப்போ பட்னா அப்படிங்கிற வார்த்தை தான் அந்த உயர்தல் அப்படிங்கிற அர்த்தம். பட்னா அப்படிங்கிறது உயர்தல். இதுவே உயர்த்துவது அப்படின்னு சொல்லணும்னா படானா அப்படின்னு சொல்லணும். இப்ப நான் சொன்ன வார்த்தைகள் உயர்த்துவது அண்ட் உயர்தல். இது நல்லா இருந்தது, உங்களுக்கு ஈஸியா புரியுதுன்னா அது எழுதிக்கோங்க. இல்ல இங்கிலீஷ் வார்த்தைகள் நல்லா இருக்கும்னா அது எழுதிக்கோங்க. இல்லையா அதிகரிப்பது, அதிகரிக்க செய்வது அப்படிங்கிறது வேணும்னா அதையும் எழுதிக்கலாம். படானா வேற, பட்னா வேற. ரெண்டுக்கும் தெளிவான அர்த்தங்கள் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது பர்னா. பர்னா அப்படிங்கிறது நிரப்புவது. ஒரு பாட்டில்ல தண்ணிய நிரப்புறது. ஒரு ஃபார்ம்ல நீங்க ஃபில் பண்றீங்க இல்லையா? நீங்க எழுதி ஃபில் பண்ணி குடுக்குறீங்க. அந்த ஃபில் பண்றதையும் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, பர்னா. பர்னா அப்படிங்கிறது நிரப்புவது. அடுத்தது கட்டாயப்படுத்துவது, ஃபோர்ஸ் பண்றது, கட்டாயப்படுத்துறது. ஹிந்தில ஜபர்தஸ்தி கர்னா, ஜபர்தஸ்தி கர்னா. ஜபர்தஸ்திங்கிறது வேற, ஜபர்தஸ்த் வேற. அது வேற அர்த்தம், இது வேற அர்த்தம். நல்லா பார்த்துக்கோங்க. ஜபர்தஸ்தி கர்னா அப்படிங்கிறது ஃபோர்ஸ் பண்றது, கட்டாயம் செய்வது, கட்டாயப்படுத்துவது. என்ன வார்த்தை கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஜபர்தஸ்தி கர்னா. நெக்ஸ்ட் ஒன் நிறுவுவது, ஸ்தாபித் கர்னா, ஸ்தாபித் கர்னா, ஸ்தாபித் கர்னா. மேல தூக்குறது, இதுக்கு உட்டானா. மேலே தூக்குவது இல்ல கீழே விழுந்த பொருளை மேலே எடுப்பது, இதெல்லாம் உட்டானா. அதே மாதிரி உட்னான்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதோடைய அர்த்தம் எழுவது, எந்திரிச்சுக்கிறது. இததான் உட்னான்னு சொல்றோம். உட்டானா அப்படிங்கிறது தூக்குறது, மேல எடுக்கிறது இல்ல மேல தூக்குறது. இது உட்டானா. ஒரே ஒரு வார்த்தை தான் டிஃபரன்ஸ், ஆனா அர்த்தங்கள் வேற வேறையா இருக்கும். உட்னா எழுந்திருப்பது, உட்டானா மேல தூக்குறது. அடுத்த வார்த்தை நகர்த்துவது, ஹில்னா. ஹில்னா அப்படிங்கிறது நகர்த்துவது. இதே
நகர்வதுன்னு சொல்லணும்னா, ஒரு மனுஷன் நகர்றது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றாங்க அப்படின்னா, ஹட்னா, ஹட்னா, ஹட் ஜாயியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஹட் ஜாயியே அப்படின்னா நகர்ந்து போங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் நகர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும்னா, ஹட் ஜாயியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நகர்வது அப்படிங்கிற செயல், ஹட்னா அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தைக்கு இருக்கு. அடுத்தது நகர்த்துவது. இதுக்கு முன்னாடியே ஒரு ஹிந்தி வார்த்தை படிச்சோம். ஹில்னா. ஹில்னா யூஸ் பண்றதும் பண்ணலாம். ஹட்டானா யூஸ் பண்றதும் பண்ணலாம். ஹட்டானா அப்படிங்கிறது நகர்த்துவது அல்லது சில நேரங்கள்ல அகற்றுவது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதையும் இது ஹட்டானா சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணிடுறோம் இல்லையா? அகற்றிடுறோம் இல்லையா? அதுக்கும் ஹட்டானாவ சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஹட்டானாங்கிற வார்த்தையோட நம்ம இன்னைக்கு படிக்க வேண்டிய 50 வேர்ப்ஸ படிச்சு முடிச்சாச்சு. வேணும்னா இந்த இடத்தோட வீடியோவ ஸ்டாப் பண்ணிட்டு, ஒரு வாட்டி முன்னாடி போயிட்டு, இந்த 50 வார்த்தைகளும் நமக்கு தெரியுதா? ஞாபகம் இருக்கா? அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். எழுதி வச்சிருந்தீங்கன்னா, இன்னொரு வாட்டி படிச்சு பார்த்துக்கலாம். இப்போ நான் முன்னாடியே சொன்ன அந்த கேம ஸ்டார்ட் பண்ண போறோம். வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இது ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போற ஒரு சின்ன கேம். எல்லாருக்குமே இந்த வார்த்தைகள் ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். பொதுவா நான் ஒரு வீடியோல என்னென்ன வார்த்தைகள் சொல்லிக் குடுத்தேனோ, அந்த வார்த்தைகள்ல இருந்து 5 வார்த்தையோ, 10 வார்த்தையோ நான் லிஸ்ட் அவுட் பண்ணி, இதுக்கான ஹிந்தி வார்த்தைகள் என்னென்ன? பார்க்காம சொல்ல ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா, இன்னைக்கு இந்த கேம்ல நீங்க அந்த கேள்விகள கேட்க போறீங்க. ஏதாவது 2 வார்த்தைகள், 3 வார்த்தைகள் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைகள நீங்க குடுங்க. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம படிச்ச வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகள கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. அதுக்கான பதில் நம்ம வீடியோவ பார்த்துட்டு இருக்கிற இன்னொருத்தர் யார் வேணாலும் ரிப்ளை பண்ணலாம். ஒருத்தர் கேட்கிற கேள்விக்கு எத்தன பேர் வேணாலும் பதில் சொல்லலாம். ஆனா பதில் சொல்றவங்க அடுத்து இன்னொரு கேள்வியையும் கேட்டுட்டு தான் போகணும். நீங்க கேட்கிற கேள்விக்கு எத்தன பேர் கரெக்ட்டான பதில் சொல்றாங்க அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணலாம். ஒருவேளை கரெக்ட்டான பதில் வரல அப்படின்னாலோ, இல்ல கரெக்ட்டான பதில நீங்களும் ஒரு வாட்டி சொல்லணும்னு நினைச்சீங்கனாலோ, தாராளமா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ஷேர் பண்ணலாம். இந்த கேம நம்ம உடனே ஸ்டார்ட் பண்றோம். ஸோ 2 வார்த்தைகள், 3 வார்த்தைகள் இல்ல 1 வார்த்தை கூட நீங்க கேள்வியா வைக்கலாம். இப்பவே உடனே கமெண்ட் செக்ஷன்ல உங்க கேள்விய வைங்க. யார் பதில் சொல்றாங்கன்னு பாருங்க. நீங்களும் யாராவது கேட்கிற கேள்விகளுக்கு பதில் கட்டாயமா சொல்லுங்க. சோ தட் உங்களுக்கு இந்த வார்த்தைகள் மறக்காம இருக்கும். திரும்ப திரும்ப இந்த கமெண்ட்ஸ கூட நீங்க படிச்சு பார்த்துக்கிட்டாலே ஒரு நல்ல ரிவிஷனா இருக்கும். இத கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுவோம். டே 2 வீடியோல பார்க்கலாம். டே 2 வீடியோல இன்னொரு 50 வேர்ப்ஸோட நம்ம மீட் பண்ணலாம். தேங்க் யூ ஆல். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.